22ஆம் தேதி வந்து ராமர் கோயில் பிரதேசத்துக்கு வந்து அழைப்பு கிடைச்சிருக்காங்க. அழைப்பு கொடுத்து பொதுச் செயலர்கிட்ட இதே கேள்வி கேட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? விருப்பப்படுறவங்க போலாம். அதிமுகன்றது ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு இயக்கம். எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே போலாம். அதுல வந்து விருப்பப்படுறவங்க போலாம். என்னை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து இறைவன் வந்து எங்க இருக்கிறான்? இறைவன் வந்து எங்க இருக்கிறான்? உங்ககிட்ட இருக்கிறான், எங்கிட்ட இருக்கிறான், இவங்க கிட்ட இருக்கிறான். அதுக்கு நான் சொல்லட்டுமா? அதை உள்ளதை சொல்லி நன்மை செய்தால் உயிர்கள் உண்மை வணங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். ஆசை கோபம் கலவு கொள்வன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு நன்றி கருணை. யார்கிட்ட அன்பு இருக்கோ, யார்கிட்ட நன்றி இருக்கோ, யார்கிட்ட கருணை இருக்கோ, அவங்க மனித வடிவில் இருக்க தெய்வங்கள். எனவே அதை முதல்ல வளர்த்துங்க. உங்க கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க. டெய்லியும் பார்த்துட்டு அன்பு எனக்கு இருக்கு, நன்றி இருக்கு, நன்றியுடனா இருக்க, கருணை உடையவனா இருக்க, ஓ என்கிட்ட கடவுள் இருக்கப்பா, அது போதாது. அதுதான் சொல்றேங்க. அதனால சொல்றேன், எனக்கு வந்து பேரது அண்ணா வகையில ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த அண்ணாவுடைய பிரின்சிபல்ல அந்த வகையில வந்து இறைவன் எங்க இருக்கான், அவ்வளவுதான். அதனால வந்து நான் சொன்ன அந்த குவாலிட்டி, அந்த தன்மைகள் வந்து ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கிட்டாலே போதும். அதுவே வந்து கடவுள் அவங்க வந்து அங்க இருக்கிற குடிகள். அதனால நான் என்ன பொறுத்தவரை நான் போல. விருப்பம் போல நீங்க போயிட்டு வாங்க. இல்ல நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு அவங்களா தடுத்தாங்களா? இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் போறதுக்கு யாராவது தடுத்தாமா? யாரும் தடுக்கலையா? அவங்க விருப்பப்படுறவங்க போயிட்டு வரலாங்க. என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பிரின்சிபல். அது மட்டும் இல்லாம இந்த அன்பு நன்றி கருணை இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றேன். அதனால பாத்தீங்கன்னா எங்கிட்டே இறைவன் இருக்கிறான். என்ன போல வந்து நீங்களும் அந்த பிரின்சிபல் வளர்த்துறோம், உங்ககிட்ட இறைவன் இருக்க போறான். அதான் ஜனவரி 22ஆம் தேதியை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா மாத்திட்டாங்க. ஜனவரி 22ஆம் தேதி ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா, மோடி ஈவெண்டா மாத்திட்டாங்க. ஜனவரி 22ஆம் தேதியை ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா மாத்திட்டாங்க, மோடி ஈவெண்டா மாத்திட்டாங்க. இல்ல இப்போ எந்த ஒரு நிகழ்வும் அது வந்து தேர்தல் சமயத்துல வந்து அது சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆனா நீங்க கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கல் ஈவெண்டா இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? த பெஸ்ட் ஜட்ஜ் இஸ் தி ஓட்டர்ஸ். ஓட்டர் தான் வந்து பெஸ்ட் ஜட்ஜி. அவங்க தீர்மானிக்கிற விஷயம். அதனால அவங்க தீர்மானிச்சுட்டு போட்டோம், அவங்க முடிவுக்கு விடுறேன் நான். இது அரசியல் ரீதியா இல்ல வந்து உண்மையில பக்தி ரீதியான்றத மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம். ஜல்லிக்கட்டு இப்ப ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அது தமிழர் என்றாலே என்ன? ரெண்டு விஷயம், வீரமும் காதல். அந்த ரெண்டும் வந்துதான் தமிழருடைய இது. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரம் இல்லாதவன் தமிழன் கிடையாது, காதல் இல்லாதவன் தமிழன் கிடையாது. ஏன்னா அந்த வகையில வீரத்தின் சின்னம் அது ஜல்லிக்கட்டுன்றது. இப்ப கூட நீங்க வந்து காளை மாடு கூட்டுவாங்க, நான் அடக்கி காட்டுறேன்னா பாரு. அரசியல்ல எத்தனை வந்து இது ஓடாத மாடுகள்லாம் இருக்கு, அதுக்கிட்ட நான் போறது இல்ல. காளை மாடுகள் வந்தாதான் நான் அடக்குறது. நானு அதை வர சொல்லுங்க, நான் அடக்குறேன். நானு எங்க பிரியன் ஒன்னு காணாம இதுங்க. அதாவது இப்ப குருமூர்த்தி ஸ்பீச்சை கேட்டேன் நானு. ஸ்பீச்ல வந்து அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க வந்து என்ன சொன்னா, இப்ப இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லணும். ஸோ 4 அறையில வந்து பேசுற விஷயம் திரு ரஜினிகாந்த் ஓப்பனா வந்து சொல்ல ஒரு விஷயம் இல்லையா? ஓப்பனா சொன்னாரா? ஓப்பனா சொல்ல. ஆனா அவர் இவர்கிட்ட சொன்னதா இவரு சொல்றாரு. யாரு? திரு குருமூர்த்தி துக்ளக் விழால சொல்றாரு. ஓகே, இதை வந்து தெளிவுபடுத்துறது யாரு? நான் சொன்னா சொல்லியான்னு சொல்லிட்டோம். ரஜினி சொல்லிட்டோம், நான் சொல்றேன். அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம், நான் சொல்றேன். அறையில நடந்தது எப்படி அம்பலத்துல சொல்ல முடியும்? அறையில நடந்தது அறையில இருக்கு, அம்பலத்துல வந்து சொல்லிட்டோம். அம்பலத்துல வந்து சொல்றது நான் சொல்றேன். நான் அப்ப பதில் கொடுக்குறேன். ஆனா எது எப்படிதான் சரி, அதெல்லாம் இலவு காத்த கிளி, அது நடக்காத விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து 2026ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய ஆட்சி, அதன் எடப்பாடி தலைமையில மலரும். இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி.
ஏன்னா அப்படி இருக்கும்போது இது வந்து குருமூர்த்தி சொல்லிட்டாரு, ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாருன்னு அப்படிலாம் நீங்க சொன்னா அதெல்லாம் நடக்காத விஷயம். அதெல்லாம் வேற என்ன என்னங்க அவங்க எவ்வளோ ட்ரை பண்றாங்க வளர்றதுக்கு, அது அவங்க ஆசை. அது வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி வந்து ரெட்டலை தான் பெரிய அளவுக்கு துளுர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பசுமையா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசுமைன்னு சொன்னா அது ரெட்டலை தான். அதுகிட்ட எதுவுமே எடுபடாது. ஓகே.